சில டைம் புழு வச்சுரும், பூச்சி வச்சுரும். அதனால வாங்குன உடனே என்ன பண்ணுவேன்னா, ஒரு தடவ 1/2 பாக்ஸ் ஒரு 1/2 கிலோ கிட்ட பூச்சாயிடுச்சு. அத வெயில்ல காய வச்சு போயிடுச்சு. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சது வந்து, அந்த எண்ணெய் சட்டிலாம் இருக்குல்ல, எண்ணெய் சட்டியே ஏதோ ஒரு பாத்திரத்தில, கனமான பாத்திரத்தில பருப்பு அந்த பருப்புன்னு கிடையாது. கடலை பருப்பு எந்த பருப்பா இருந்தாலுமே போட்டுட்டு நல்லா சூடு பண்ணிட்டு, கையில தொட்டு பார்த்தோம்னா, நல்லா சூடு பிடிக்க முடியாத சூடா இருக்கும்ல. அதுக்குன்னு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்க அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, என்ன ஆகும்னா, அடியில போயிட்டு உட்காந்துரும்னு சொல்லுவாங்க. அடியில போயிட்டு பிடிச்சுக்கும். கலருமே மாறி போயிடும். ஸ்மெல்லு. அதனால வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போதே வந்து கையில இப்படி இப்படி தொட்டு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா சூடா இருக்கும்ல. அந்த மாரி சூடா இருக்கும்போது அப்படியே ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, ஆறுனதுக்கப்புறம் பாக்ஸ்ல கொட்டி வச்சா எவ்வளோ நாள் ஆனாலுமே பூச்சி, புழு எதுவுமே பிடிக்கவே இல்ல. அது ரீசென்ட்டா தான் அந்த ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன் நானு. நெறைய பேருக்கு தெரியும். எனக்கு இது புதுசு. நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்லல. ஆமா, இது நான் கண்டுபிடிச்சது தான் அந்த மாரி பண்றது. அது புழு, பூச்சி எதுவுமே வைக்கல எவ்வளோ நாள் ஆனாலுமே.